ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் அண்ட் டெஸ்ட் ஆன் த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 74, 75 தான் பார்க்க போறோம். இருங்க 73 அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீனில இதேமாரி மன்னரோட ஆணை கீழ ஒருத்தன் வந்திருப்பான். அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதேமாரி எல்வன் குயின் கீழ நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல ஹீரோ சொல்றான், "ரொசலின் இவன பார்த்து கவனிச்சு விடு. ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கான்." "சரிங்க மாஸ்டர்." அப்படிங்கிற மாரி நம்ம ரொசலின உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு நம்ம ரொசலின கத்தி எடுத்து நீட்டுறாங்க. அந்த இடத்துல அவன் சொல்றான், "என்னைய மட்டும் ஹர்ட் பண்ணினா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? அந்த காரிடோர் எம்பரே கொந்தளிக்கும்டா." அப்படிங்கிற மாரி ஹீரோ தனமா பேசிட்டு இருக்கான். அந்த டயத்துல ரொசலின் என்ன தெரியுமா சொல்றாங்க? உன் பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாதுடா. மாஸ்டர் ரெயின் என்ன சொல்றாரோ அத தான்டா செய்வேன்னு சொல்லிட்டு இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் என்னைய நீ அட்டாக் பண்ணுவ அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, மறுபடியும் அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொசிலினோடது இவன வந்துட்டு அட்டாக் பண்ணி எப்படியோ தோற்கடிச்சா போதும், இவன ஹியூமிலியேட் பண்ணா போதுங்கிறது தான். அத தாண்டி கொல்லணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. இந்த டயத்துல அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், உன்னுடைய சாவுக்கு நான் பொறுப்பு இல்லன்னு சொல்லிட்டு இப்ப அவனும் கத்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆனா ரொசிலினோட பேசிக் ஸ்கில் கூட அந்த ஆள்ட்ட இல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ரொசிலின் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, கவனிச்சு விடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா, "தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு" கத்திட்டு இருக்கிறான். "நான் மன்னிப்பு கேட்க தயார்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். "ரொசலின் நிறுத்து. அவன் தான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கான்ல" அப்படின்னு சொன்னோனே, இப்ப ரொசலின பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டான். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இவன் கொஞ்சம் மோசமானவனா இருக்காய்ங்க. இந்த டெரிட்டரி இவன் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தைய கொஞ்சம் பார்த்து தான் உபயோகிக்கணும். இல்லைன்னா நம்மள போட்டு தள்ளிருவான்னு சொல்லிட்டு, இப்ப எல்வன் குயின்ட்ட அவன் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்தில எல்வன் குயினும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். ஹியூமன் நேஷனும், எல்ஃப் நேஷனும் நம்ப சரிக்கு சமமா இருக்கணும். யாரோ தப்பா பேசினா நான் எப்படி சும்மா இருப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மிரட்டுற டோன்ல பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, ஏதோ மன்னர் ஒரு ஆர்டரோட கொண்டு வந்தார்னா சொல்லி அது ஆணை என்னன்னு படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்றாய்ங்க. இப்ப அவனும் பார்த்தீங்கன்னா, ஆணைய எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாப்ல. இதேமாரி பார்த்தீங்கன்னா, 3 நாளுக்குள்ள நீங்க ராயல் கேபிட்டல் வந்துருங்க. ராயல் கேபிட்டல் வந்ததுக்கப்புறம், இதேமாரி நீங்க இப்போ ஒரு புதுசா ஒரு சிட்டி வச்சிருக்கீங்கல்ல, அது மட்டும் இல்லாம சைட்ல பார்டர்லாம் கண்ட்ரோல் பண்றீங்க. அத மொத்தமா எனக்கு தந்துருங்க. அப்படிங்கிற மாரிலாம் கிங் எழுதியிருக்காரு. இத பார்த்துட்டு எல்வன் குயின் கேட்கறாங்க. ரயன் எட்கர் தான் இத மொத்தமாவே காப்பாத்துனாரு. நல்லபடியா கொண்டு வந்தாரு. இப்போ எப்படி நீங்க கேட்கலாம்? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இந்த நேரத்தில அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே மாரி எல்ஃப் நேஷன் வேற, ஹியூமன் நேஷன் வேற. ஹியூமனுக்குள்ள நெறையா வந்துட்டு இந்த மாரியெல்லாம் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. மன்னர் என்ன சொல்றாரோ அத நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். எல்ஃப் குயினா இவன் மறுபடியும் தப்பாலாம் எதுவும் பேசல. அதே டயத்தில பார்த்தீங்கன்னா, மொத்த எம்பரரையும் எதிர்க்க நான் தயாராவும் இல்ல. ஸோ இதுக்கு நம்ம ஒத்துக்குவோம். அது மட்டும் இல்லாம அப்பா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. நம்ம உட்கார்ந்து மட்டும் எம்பரர் எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவரும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன தெரியுமா சொல்ல வர்றான்? இதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத சொல்லிட்டு 3 நாளுக்குள்ள நான் ராயல் கேபிட்டல்ல வந்துர்றேன். அதேமாரி எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். அப்படிங்கிற மாரிலாம் கீழ சொல்றாப்ல. இதே நேரத்தில அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க சொன்னது அனைத்தையுமே நான் கொண்டு போய் அப்படியே சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் அவன் மனசுல நினைக்க ஆரம்பிக்கிறான். அங்க மட்டும் வாடா, அங்க வச்சு உன் கதைய முடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிங்கோட ஏரியா காமிக்கிறாய்ங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசுமையா இருக்கு. கிங்குக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பேர் பொறந்திருப்பாங்க. அதுல 3 பேருக்குள்ள தான் போட்டி. 2வது மகன், 3வது மகன், 4வது மகனுக்கு தான். ஸோ இப்ப 2வது மகனையும், 4வது மகனையும் தான் காமிக்கிறாங்க. 2வது மகன் வேற யாரும் கிடையாது. அந்த சிகப்பு முடிக்காரன். இந்த 4வது மகன் சாரி 3வது மகன் கிடையாது. 4வது மகன் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் ஹேர் ஓகேவா? ஸோ பார்க்க ஹீரோ மாரி இருப்பான். ஹீரோ நெனச்சு போய் கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 4வது மகன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல, "அம்மா என்னைய எதுக்கு கூப்பிட்டு விட்ட? வேற ஒண்ணும் கிடையாதுடா. இந்த மாரி 3வது பையன் இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு நம்மளுக்கு நெறைய பிரச்சனையா இருப்பான்னு நெனைக்கிறேன். ஸோ அவன போட்டு தந்தா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னேற முடியும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காய்ங்க. இப்ப வந்துட்டு காமிக்கிறாய்ங்க. இந்த 3 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனித்தனி ஃபேக்ஷன் இருக்கு. இந்த ஃபேக்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 3வதோடைய மகனோட ஃபேக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாய்ங்க. ஸோ அவைங்க மட்டும் அலையன்ஸ் வச்சாய்ங்கன்னா, நம்மளால நிக்க முடியாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்கான். 4வது மகன் வந்து கேட்குறான், "சரி அதுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க?" "வேற ஒண்ணும் கிடையாதுடா. இந்த 3வதுனா எப்படியாவது பாய்சன கலந்தாவது கொன்னுறணும். கொன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த எம்பர் கிடைக்கும்." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கான். "சரி நீ எப்படி கொல்ல போற? கொன்றால்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதே." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்கான். "அதெல்லாம் கவலைப்படாத நான் கொன்னுடுறேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. "நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஆடலாம்." அப்படின்னு சொல்றான். "நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாமா? யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த த்ரோன் போவும். அது யாருக்குன்னு நினைக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "இங்க இரு. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால பார்த்தீன்னா, நான் த்ரோன் எடுத்துக்கிட்டேன்னா, மிலிட்டரி பவரு, லேண்ட் இது எல்லாமே உனக்கு கிடைக்கும். சப்போஸ் நீ த்ரோன் எடுத்துக்கிட்டீன்னா, மிலிட்டரி பவர், லேண்ட் அதுக்கேத்தாப்புல வெல்த் உனக்கு கிடைக்கும். சரிக்கு சரி பாதியா தான் பிரிப்பாங்க. 3வது மகன் இருக்கனால தான் நம்மளுக்கு சரி பாதியா அவன் கிடைக்காது. அதே நேரத்தில அவனுக்கு கொஞ்சம் வெல்த் இருக்கு." அப்படின்னு சொல்றாய்ங்க. சரி இந்த டீலுக்கு நானும் ஒத்துக்கிறேன். ஆமா எப்படி இத ஆரம்பிக்க போறேன்னு கேட்கிறப்ப, இதேமாரி அல்டேரியனோட சன் உனக்கு தெரியல ரயன் எட்கர். அவன் பார்த்தீங்கன்னா நெறைய சாதிச்சிருக்கான். ஸோ அவனுக்கு வந்துட்டு ரிவார்ட் குடுக்குற விதமா வர சொல்லுவாய்ங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம 3வது மகன கொன்றலாம். கொன்னதுக்கப்புறம் அல்ட்ரைன் ஃபேமிலில பழிய போட்டுறலாம். அல்ட்ரைன் ஃபேமிலி தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. 3வது மகனுக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் கூட. ஸோ நம்ம 2 பழியும் அவைங்க மேல போட்டோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா மன்னர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாப்புல. இப்ப 2 பேரும் பார்த்தீங்கன்னா டீலுக்கு ஒத்துக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. இவங்க 2 பேரும் வில்லத்தனமா சிந்திச்சுட்டு இருக்கிறாய்ங்க. இதுக்கப்புறம் யார காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஏரியா காமிக்கிறாங்க. ஹீரோவோட அந்த பிறப்பிடம் இருக்கும்ல, அங்க போய் இருக்கிறாப்புல. அதாவது ஹீரோட அப்பா லேண்டுக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள வர்றான். 6 மாசமாச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு, அதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து நெனைக்கிறாப்புல. இந்த தடவ பட்லரோ பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாப்புல. இதுக்கப்புறம் அவங்க அம்மா இருக்காங்க. அம்மா வந்து சொல்றாங்க, "என்னப்பா நீ ரொம்ப இளைச்சிட்ட. அங்க ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி. "எந்த ஊருக்கு போனாலும் இது மாறாது போலயே" அப்படிங்கிற மாரி தான் இருக்குது.
இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வைக்கிறாங்க, "நீ அந்த ஐசோலேஷன் சீட்ல சாதிச்சதெல்லாம் எனக்கு தெரியும்பா" அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்லி வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதுக்கப்புறம் மேடு லியா வந்துட்டு சொல்றாங்க, "இதெல்லாம் ஹீரோ உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க." இதுக்கப்புறம் ஒரு பட்லர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல, இதேமாரி லார்டு வந்து கூப்பிடுறாரு ஹீரோவ அப்படின்னு சொன்னோனே, "சரி நீ போயிட்டு வாப்பா. இதேமாரி உங்க அப்பா வந்துட்டு ரொம்ப வயசாயிருச்சுல்ல, அதனால அடிக்கடி கோவப்படுவாரு, ஏதோ கத்திட்டு இருப்பாரு. அதனால பார்த்தே புரிஞ்சுக்க" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவனும் பார்த்தீங்கன்னா உள்ள வர்றாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் வந்துட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க, "ஆமா அங்க இருக்க ஃபுட் கிரைசிஸ் எல்லா இஷ்யூவும் தீர்த்துட்டியாப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "கவலைப்படாதீங்க நான் எல்லா இஷ்யூவும் தீர்த்துட்டேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "நான் கேள்விப்பட்டேன், இதேமாரி பார்த்தீங்கன்னா, மோசமான நோபலு, அது மட்டும் இல்லாம எல்வன் குயின், அது மட்டும் இல்லாம ஆவிஸ் எம்பரரு, இதேமாரி பார்டர் இஷ்யூ எல்லாத்தையுமே நீ தீர்த்துட்டியாமே?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. "ஆமா நான் எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். அதேமாரி அந்த லேண்ட் எனக்கு சொந்தமானது இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன இங்க பீப்பிள் எல்லாருமே என்னைய தான் பிலீவ் பண்ணுவாங்க." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. "கவலைப்படாதீங்க இந்த லேண்ட என்ன யாராலயும் வந்துட்டு என்கிட்டேருந்து மொத்தமா பறிச்சிட முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. "பரவாயில்லையே நம்ம பையன் இவ்வளோ சூப்பராவே வளர்ந்துட்டானே! நான் நினச்சேன் அங்க இருக்க எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாதுன்னு. ஆனா எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டானே!" அப்படிங்கிற மாரிலாம் நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நான் நினச்சத விடவுமே நீ வந்துட்டு ரொம்ப வளர்ந்துட்ட. அது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய லெவல்ல உருவாக்கிட்டப்பா. ஆனா அதான் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு உன்னைய கிங் வந்து கூப்பிடுவாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உனக்கு ரிவார்ட் தர்றாப்புல உன்னைய டெஸ்ட் பண்ணுவானுங்க. ஸோ அது இருக்கறதுலயே ரொம்ப மோசமானது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க நோபல்லாம் பார்த்தீங்கன்னா, உனக்கு எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. "எனக்கு அது நல்லாவே தெரியும்ப்பா." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோன்னு சொல்றாங்க, இதேமாரி அந்த லேண்ட நான் மொத்தமா எழுதி குடுத்தணும் தான். ஆனா என்ன அந்த லேண்ட மொத்தமா அவங்களால வந்து மொத்தமா கைப்பற்ற முடியாது. அங்க இருக்க மக்களையும் யாராலயும் என்னைய தவிர வேற யாராலயும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிக்கிறாப்புல, "உங்களுக்கு நல்லாவே தெரியும் எம்பரர்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு 3 மகன்களுக்குள்ள ஃபைட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க?" அப்படின்னு மறைமுகமா ஹீரோ வந்து கேட்கறாப்புல. அதுக்கு வந்து அவர் அப்பா சொல்றாரு, "இப்ப நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் நம்மளுடைய ஃபேமிலிக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வந்துரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த டயத்துல யார் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யார் கூட போனா நல்லாயிருக்கும், யார் வந்துட்டு துரோகம் பண்ணாம இருக்காங்களோ, அவங்கள்ட்ட தான் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ அப்பா வந்துட்டு ஒரு மறைமுகமான ஒரு பதில் சொல்றாரு. எனக்கும் புரியுது அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றாங்க. சரி நம்ம எதுக்கு இவ்வளோ ஹார்ஷாவே பேசிட்டு இருக்கோம், நம்ம ஜாலியா பேசுவோம்ன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவோட அப்பா வந்து ஒண்ணு சொல்ல வர்றாரு. "வேணும் இல்லப்பா, இதேமாரி நீ நெறைய சாதிச்சல்ல, அத தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க நெறைய நோபல் பொண்ணுங்கலாம் சேர்ந்துட்டு உனக்கு வந்துட்டு நெறைய லெட்டர் எழுதியிருக்காங்க. இதேமாரி என்னோட மகள கட்டிக்கங்க, இதே மாரிலாம் சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீ ரிப்ளை பண்ணிரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோட அப்பா சேர்த்து சொல்றாரு, "பொலிட்டிக்கலா யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவள கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு" சொல்றாங்க. இந்த இடத்துல ஹீரோ சொல்றான், "நான் ஏற்கனவே ஒரு பொண்ண தேர்ந்தெடுத்துட்டேன். யார்ப்பா அந்த பொண்ணு?" அப்படின்னு கேட்கறாங்க. "வேற யாரும் கிடையாது. லியா தான்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். லியான்னா வேற யாரும் கிடையாது மெய்டு. ஸோ இத பார்த்துட்டு அவரோட அப்பா வந்து காண்டாகுறாரு. மெய்டெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆகாது. பொலிட்டிக்கலா நம்ம இருக்கணும். ஸோ பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலிக்கு நல்லது. வருங்காலத்தில நீ டெரிட்டரி ஆள்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாய்ங்க. இதெல்லாம் என்னோட விருப்பம். இந்த விருப்பத்தில வேற எந்த பொண்ணுமே தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அவர் அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து ரிசோர்ஸோ உனக்கு சப்போர்ட்டா பண்ண போறது அங்க இருக்க நோபல் தான்டா. நோபல் மட்டும் இல்லைன்னா உனக்கு எவன்டா சப்போர்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா வந்து காண்டாகி கத்திட்டு இருக்காரு. ஹீரோ வந்து சொல்றான், "நான் வந்து இந்த பணத்துக்காகவோ, இல்ல வந்து இண்டஸ்ட்ரிக்காகவோ, இல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலுக்காகவோலாம் நான் ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்க ஆளு கிடையாது. ஸோ என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அப்பா அத ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. "சரி நீ 1க்கு 2 தடவ சிந்திச்சு பாரு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிங்கோட ஏரியா காமிக்கிறாங்க. கிங்குக்கும் அவருடைய மகன் 3வது மகனுக்கும் இப்ப காமிக்கிறாங்க. நம்ம கிங் வந்து கேட்டுட்டு இருக்காரு, "இந்த ரெய்னைட் கடவுள் சாதனைலாம் பார்த்தியா?" அப்படிங்கிற மாரிலாம் அவரு சொல்லிட்டு இருக்கப்ப, நம்மளுடைய 3வது மகன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "ஆமாங்க, நான் நெறைய சாதனைலாம் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அவரோட ஐடியாலாம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல விதமா மக்கள ட்ரீட் பண்ணிட்டுருக்காரு." அப்படின்னு சொல்லும்போது, கிங் வந்துட்டு மறைமுகம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பரர் வந்துட்டு என்ன ஆர்டர் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கவங்க எல்லாருமே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. "நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே." அப்படின்னு 3வது மகன் சொல்லிட்டு இருக்கான். "வேற ஒண்ணும் கிடையாதுப்பா. நான் இப்ப கொண்டு போயிட்டு ஒருத்தன கொல்ல சொல்றேன்னு வச்சுக்கயேன், அவன் நல்லவனாவே இருக்கிறான், வல்லவனாவே இருக்கான். நம்ம கண்ட்ரிக்கு நல்லதாவே பண்றதாவே இருக்கட்டுமே. ஆனா கொல்ல சொன்னா அவன நீ கொல்லணும். எக்காரணத்த கொண்டும் தயவு தட்சணை பார்க்கக்கூடாது." அப்படின்லாம் சொல்லிருக்காய்ங்க. இது இன்டைரக்ட்டா என்ன சொல்ல வர்றாருங்கிறது நம்ம 3வது மகனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுருது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு பொண்ணு வர்றாங்க. அதோட அந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.